வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு வக்கிர குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு குருனாலேயே அந்த குரு மூலியமாக நமக்கு நல்ல வாழ்த்து வரணும். அந்த குரு அருள் எல்லா ராசிக்காரும் வரணும். எப்பயுமே நம்ம ஒரு ராசியை பேசும்போது மேசத்துலேருந்து மீனம் வருவோம். இது வக்கிர பயிற்சி. அப்போ வக்கிரம்னா என்னன்னா, போனவங்க கீழேருந்து மேலே போகணும். அதாவது நேராக போயிட்டாங்க, அப்புறம் ரிட்டர்ன் வருவாங்க. அப்புறம் என்ன செய்ய போகிறோம்? இந்த தொகுப்புலேருந்து மீன ராசியிலேருந்து மேச ராசியை பார்க்க போகிறோம். அப்போ இன்றைக்கி பார்க்க போகிற ராசி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்கள் ராசி மீன ராசி நேயர்களுக்கு குரு வக்கிர பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த குரு வக்கிர பயிற்சி என்னைக்கு வருதுன்னா, புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு அவர் வர்றார். 15/10/2024 ஆங்கில தேதிப்படி வக்கரம் ஆயிடுறார். வக்கரம்னா என்னன்னு அதுக்கு சொல்லியிருக்கோம், பொது பலனில். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை, வக்கரங்கிறது ஒரு இடத்தை சென்று அடைந்து அதாவது ஒரு இடத்துக்கு ஒரு 3 மணிக்கு போகிற இடத்துக்கு 1 மணிக்கு போயாச்சு. அப்போ 2 மணி நேரம் என்ன செய்வோம்? அங்கேயே நின்றுவோம். அந்த நின்றனால அந்த 2 மணி நேரத்தை அங்கே நம்ம சரி பண்ணணும். அப்போ என்ன செய்வோம்? தன்னைத்தானே சோதித்துக்கொள்வது, தன்னைத்தானே சரி பண்ணக்கூடியது. இப்போ பூமி எப்படி தன்னைத்தானே சுற்றுது பார்த்தீங்களா? அப்போ தன்னைத்தான் இப்போ நம்ம இல்லை, இப்போ ஒன்றும் இல்லை, மீனராசிக்கு இருக்கீங்க, நீங்கள் தனிமையாக என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல உங்களை பற்றி சிந்திச்சுக்கிறணும். இதான் வக்ரங்கிறது. எப்படின்னா, நம்ம இப்போ என்ன செய்கிறோம், நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வயசு என்னாச்சு, நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்ம கூட எப்படி இருக்காங்க, நாம் எப்படி இருக்கோம், நீ எப்படி இருக்க போகிறோங்கிறத கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி இருந்தால் இந்த குரு வக்கிர பயிற்சி கோடி நன்மையை தரப்போகுது. அதான் சொல்ல, தன்னை முதல் வளர்த்து கொள்ளுங்கள். தன்னைத்தானே சரி பண்ணிக்கங்க. உங்கள் உடம்பு, உங்கள் உயிர், உங்கள் மனசு, அது சொல்லுவோம்ல, உங்கள் உறுப்பு எல்லாம் உங்கள் சம்மந்தப்பட்டது. ஏன் அப்படின்னா, நம்ம நல்லா இருந்தால் தான், நம்மன்னா மீனராசிக்காரர் நல்லா இருந்தால் தான் அந்த மீனராசி கூட இருக்கிறவங்க செழிப்பாக இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் குரு ராசியில் பிறந்திருக்கீங்க. ஒரு வீட்டில் குரு நல்லா அமைந்து விட்டால் அந்த வீடே ஒரு குதூகலமாக இருக்கும். இப்படி நோய் இல்லாத வாழ்க்கை முதல்ல கிடைக்கும், கடன் இல்லாத வாழ்க்கை கிடைக்கும், கஷ்டம் இல்லாத வாழ்க்கை கிடைக்கும். இதுதான் நமக்கு வேணும். அப்போ மீனராசிக்காரர் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். உங்களை நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுவே 2வது ரிப்ளை ஆகுது. இதுதான் மீனராசி சூட்சும ரகசியம். ஏன்னா முழுக்க குரு பவனை ஆட்சி வீடு, சுக்கிரனுடைய உச்சம் பெற்ற இடம். 2 எப்படிப்பட்டவங்க? 2மே குரு பவன் தான். அவன் அசுரகுரு, இவர் தேவகுரு. அப்போ மீனராசிக்காரங்க இப்போ 7 சனி ஓடிக்கிட்டு இருக்கியா, இருக்கட்டுமே, அது ஒரு இருக்கட்டுமையா, அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கட்டும். இருந்தாலும் நீங்கள் எப்படி இருக்கணும்? நீங்கள் மனசில் சந்தோஷமாக இருக்க 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 உங்களுடைய மனம், ஆள் மனது நல்ல விரிவடைந்து ஒரு இதயத்தில் இருக்கக்கூடிய தாமரை போல் உங்கள் முகமும் உங்கள் வளமும் உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்க போகுது. எதனால்? குரு வக்கரமானனால. 15/10 நினச்சி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் வாழ்க்கையில் என்ன நினச்சிங்களோ அதெல்லாம் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் ஒரு மாற்றம், திடீர்னு ஒரு ஏற்றம், இந்த மாதிரி ஏதோ ஒன்று வரப்போகுதுங்க. அது முழுக்க 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 உங்களுடைய தனிப்பட்ட மகிழ்ச்சிக்கு மட்டுக்குமே நடக்க போகுது. அதுதான் ரொம்ப முக்கியம். குரு வக்கிர பயிற்சியில் இவர் மிருகசீரிச நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் போய் வக்கரம் ஆயிடுறார். அப்புறம் என்ன செய்வார்? 2வது வக்கரமாகி ரிட்டர்ன் வருவார். 2வது மிருகசீரிசம் 1ஆம் பாதத்துக்கு வருவார். அப்படி ரோகிணி, அப்படியே கார்த்திக், இப்படி வந்துட்டு அப்புறம் 2வது ரிட்டர்ன் போவார். இது இந்த பிரயாணம் எவ்வளோ நடக்குங்க? ரிட்டர்ன் போயிட்டு வர்றது 120 நாள் நடக்குங்க. வாக்கிய கணிதப்படி 11/2/2025 வரைக்கும் இந்த போகிறது. இப்போ இங்கேருந்து மெட்ராஸ் டு பெங்களூர், பெங்களூர் டு மெட்ராஸ்னு ஒரு டைம் வச்சுருப்பாங்கள்ல, அப்போ வந்து போய் ஒரு இடத்துல ஸ்ட்ராங் ஆகிக்கிறது. அந்த மாதிரி இந்த நிகழ்வு நடக்கிறனால
இப்போ தங்க விலை பார்த்தீங்களா, இப்போ திடீர்னு ஏறுதா, இப்போ வக்கரம் ஆகிட்டார். வக்கரமாக அர்த்தம் நல்ல பலமாக இருக்குன்னு அர்த்தம். நான் ஏன்னா குரு வந்து பலம் ஆகிட்டா எல்லா கிரகம் வலுப்படும். அதுதான் சொல்கிறேன். வக்கர ஒரு குரு ஒரு கிரகம் பொதுவாக ஒரு ஜாதகத்திலேயோ பொதுப்பலன்லையோ ஒரு கிரகம் வக்கரம் ஆகிட்டால் பலம் கூடிடுது. எப்படி சொல்கிறீங்க நீங்கள், பலம் சரியில்லையே எங்களுக்குயா அப்படிம்பாங்க. இப்போ நீங்கள் சாதுவாக இருக்குன்னு வச்சுக்கிறோம், மீனராசி சாதுவா, உங்களால் கோவம் வந்துச்சுன்னா அப்போ தெரியும் விஸ்வரூபம். என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீயே, என்ன இப்போ சிரிச்சிட்டே நினச்சிக்கிட்டு இருக்கியா நீயே, அவ்வளோ கோவப்பட்டுருவீங்க. எப்படி இது வரைக்கும் சாதுவாக இருந்தவங்களாம் ரொம்ப கோவப்பட்டு இருந்துக்கிட்டீங்களே இந்த வக்கரத்தினால, அப்படி என்ன அடித்தாலும் அடிச்சிட்டு போயா அப்படி ரொம்ப நீ சாதுவாகிடுவாங்க. இப்படித்தான் வாழ்க்கையில் மாறப்போகுது மீனராசிக்காரங்களுக்கு. மீனராசி பிறந்தவங்க கோவத்தோடு இருக்கவங்களாம் மிகப்பெரிய பொறுமைசாலியாகவும் சாதுவாக இருக்க போகிறீங்க. இது வரைக்கும் ஏமாளித்தனமாக இருந்து கோமாளியாக இருந்தவங்களாம் இனிமேல் தான் விவேகமாக இருக்க போகிறீங்க. இது எப்படிங்க, நீங்கள் இதை முடிச்சுக்கணும். உங்கள் எண்ணம் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறப்போகுது. ஆனால் அந்த மாற்றத்தினால் கண்டிப்பான முறையில் ஏற்றமே. புரியுதா? இதுதான். அப்போ மீனராசிக்காரங்க இது வரைக்கும் இருந்த என்னென்ன செஞ்சீங்களோ அதுக்கு தகுந்த எதிர்மாறு. நேற்று வரை வீட்டுக்கார்ட்ட ஏற்று பேசாமல் இருப்பீங்க, இனி ஏற்று பேசியே என்னையா நீயே சும்மாரியா, என்னடா பேசிட்டா அப்பா இனிமேல் பார்க்கணுப்பா அப்படின்பா. நேற்று வரைக்கும் ரொம்ப எழுத்து பேசிக்கிருந்தாங்களே இந்த சரிங்க என்ன அமைதியாயிட்டா அப்படிங்கிற எண்ணமும் வரும். அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்துச்சு, நீங்கள் அப்படிலாம் மாற்றிக்கலாம். கணவன் மட்டும் சொல்லலை, மனைவி மட்டும் சொல்லலை, 2 பேருக்குமே இது பொருந்தும். ஏன் அப்படின்னா மீனராசிக்காரங்களுக்கு இப்போ உள்ள வக்கர பயிற்சி உங்களுக்கு நல்ல வளமாகவும் பலமாகவும் இருக்குது. சரி, இப்போ தங்கத்தின் விலை சொன்னோம் பார்த்தீங்களா, இப்போ ஏறிக்கிட்டு இருக்குது. இனி ரிட்டர்ன் வரும்போது எப்படி இந்த ஒரு 3 மாதம் ஏறிச்சு அதே மாதிரி தங்க விலை கண்டிப்பாக ஏறும், அதில் மாற்று கருத்து கிடையாது. குரு வக்கரமாயிட்டார்லங்க, இனி சுப நிகழ்ச்சி நிறையா நடக்கும், சுப செலவு நடக்கும், நல்ல தானியங்கள் நிறையா விளையும், நல்ல மழை பெய்யும், மகிழ்ச்சி கூட மகிழ்ச்சி பொங்கித்தாலும் எல்லா பக்கமும் இல்லாதையும் கூட நல்லா செலவு வலிக்கிறதுக்கு அஞ்ச மாட்டாங்க மக்கள். இனிமேல் எவ்வளோ கொடுத்து போவோம்யா, போனது போகுது அப்படிங்கிற செலவுக்கு அஞ்சாமல் செலவழிப்பாங்க. நல்ல வருமானம் வரும், நல்லா செலவழிப்பாங்க, நல்ல பணப்புழக்கங்கள் அதிகமாக புலவரும். நல்லா கேட்டுங்க, எல்லா வகையிலையும் பணப்புழக்கத்துக்கு பஞ்சமே இருக்காது இனிமேல் ராசிக்காரர்களுக்கு. ஒரு பக்கம் செலவு வரும், அதுக்கு தான் வரவு எங்கிட்டா வந்துடும். இது வரைக்கும் இல்லாத மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நீங்கள் அடையப் போகிறீர்கள். அது மகிழ்ச்சிக்குரிய விஷயம் மட்டும். சரி, இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, இது வரைக்கும் இப்போ குழந்தையில பார்ப்போம், குழந்தையாக இருக்கீங்க, ஒரு 10th படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிக்கக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும், நல்லா படித்து மார்க் எடுப்பீங்க. நேற்று வரைக்கும் முட்டாள்னு சொன்னவங்களாம் இன்றைக்கி முதல் மதிப்பெண் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு நிறையா இருக்குது, தக்க வச்சுக்கோங்க. யார்? மாணவ மாணவிகள். அடுத்த பருவம், இப்போ கொஞ்சம் மிடில் ஏஜில் இருக்கவங்க, இப்போ ஒரு குழந்தை பெரிய வழியாகி அந்த பெரிய வழியாகக்கூடிய செலவுகள், அந்த செலவு வளர்ச்சதுனால சொந்த பந்தங்கள் கூடுறது, எதிரி கூட நண்பனாகிறது. அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கம், உரிமை சண்டைகள், உரிமை போராட்டங்கள்லாம் இந்த ராசிக்காரர்களுக்கு அள்ளி வந்து விழுகும். அடுத்து திருமணம். இப்போ நீங்கள் திருமணத்துக்கு தயாராகிறதுக்கு முன்னாலேயே உங்களை பொண்ணு வந்து கேட்பேன், ஏமா பொண்ணை கொடு, வச்சுக்கிட்டே இருக்குமா, நகையெல்லாம் ஒன்று வேணாம் சும்மா கூட பார்ப்போம் அப்படிங்கிற திடீர்னு யோகத்தை, அதனால் நல்ல திருமணமாகி நல்ல ஒரு வாழ்க்கையை அமைய கொடுக்க போகிறாரு மீனராசிக்காரர்களுக்கு. சரி, இது வரைக்கும் கல்யாணம் முடிஞ்சுங்க, குழந்தை பாக்கியம் 4 வருஷம் 5 வருஷம் ஆச்சு சாமி அப்படி நினைக்கிறவங்களுக்கு 120 மாதத்துக்கு 20 நாளுக்குள்ளே எழுதி வச்சுங்க, 120 நாளுக்குள்ளே கரு உருவாகி ஒரு குருவோட அனுகிரகத்தோடு உங்கள் வீட்டில் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது ஆனால் பின்ன 2வது பார்ப்போம், குழந்தை கண்டிப்பாக உண்டு. 120 நாளுக்குள்ளே கண்டிப்பாக கரு உருவாகிடும். இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத மீனராசிக்காரர்களுக்கு குழந்தையினால் குழந்தை செல்வம் உண்டு. அடுத்து இது வரைக்கும் வீடு வாங்கக்கூடிய, இப்போ வீடு வாடகை வீடு இருக்காங்கன்னா அந்த வீட்டு வாடகையை கொஞ்சம் ஏற்றி நல்ல வீடை சமூகமாக இருக்கிறது, மிடில் கிளாஸ் உள்ளவங்க, அதுக்கப்புறம் ஒத்திக்கு போகிறவங்க, ஒத்திலேருந்து இடம் வாங்கி போடுறவங்க, இடம் வாங்கி வீடு கட்டுறவங்க, வீடு கட்டி மேலே அந்த சென்ட்ரிங் போட்டு வீடை எல்லாம் சரி பண்ணி, அந்த சில பேருக்கு வீடை வாங்கி 2 வீடு வாங்கி ஒரு வீடை வாடகைக்கு வர்றது, ஒத்திக்கு வர்றது,
இந்த மாதிரி முதலாளி ஸ்தானங்கள் வர்றது, வீட்டு ஓனரம்மா, வீட்டில் பெரிய ஐயா, வீட்டுக்காரங்கிற மாதிரி உயரிய அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி, வக்கர பயிற்சி அற்புதமாக இருக்குது. என்னங்க எல்லாம் யோகந்தாங்க. சொல்கிறீங்க, கேட்க சந்தோஷமாக இருக்குங்கய்யா, நடக்கலையா அப்படின்னு சில சொல்லுவாங்க. ஆனால் இது பொதுவான பலன். உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுக்தி தகுந்த மாதிரி ஏற்றம் இறக்கம் இருக்குமே தவிர கண்டிப்பான முறையிலே குறைஞ்சபட்சம் 30% நீங்கள் எதிர்பார்க்கலாம். 100% எதிர்பார்க்கணும். ஆனால் 100 பேர் இருக்காங்க மீனராசிக்காரங்கன்னா, இந்த 70% கண்டிப்பாக இதில் நிறைவேறிடும். ஒரு 30% என்னையா நீங்கள் சொல்கிறீங்க? சொல்லது பூரா எங்களுக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. இப்போ தான்யா காலில் கீழே விழுந்து உட்காந்து கட்டு போட்டு உட்காந்துருக்கேன். நீ போய்கிட்டு கோடியை காக்குது கேடியக்கிட்டு இருக்க நீயே அப்படிலாம் சொல்லுவீங்க. நீ என்னை பார்த்து போயா 7.5 சனியில் துவச்சிக்கிட்டு இருக்காரு சனி பகவான், குரு வக்கரமாக என்னத்தை கொடுத்துட போகிறாருப்பீங்க. அங்கே தான் இருக்குது. இப்படி அடி விழுந்தால்தான் இனி வரக்கூடிய குரு வக்கர பயிற்சினால் உங்களுடைய மனமும் உங்களுடைய நட்பு வீதியும் சொந்தவங்களும் கூடி வருவாங்க. அதுதான் குரு பண்ண போகிறாரு. இது வரைக்கும் எப்படி இருந்தால் அது இனிமேல் குரு வக்கரமாகும்போது இந்த மீனராசிக்காரர்களுக்கு மிக 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 செழிப்பும் நல்ல ஒரு பெருமையும் உங்கள் அருமையும் இனிமேல் தான் தெரிய போகுது. உங்கள் வீட்லேயும் சரி, வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, உங்கள் நட்புகளையும் சரி, எல்லா பக்கமும் உங்களுடைய மீனராசிக்காரர்களுடைய அருமை இனிமேல் தான் தெரிய போகுதுங்க. இது வரைக்கும் தெரியலை. நீங்கள் இருந்தால் தான் அந்த இடம் நல்லாயிருக்கும். நீங்கள் இருந்தால் தான் அந்த இடம் மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் இருந்தால் தான் சொல்லுவாங்க. இப்போ மீனராசியை பார்த்தீங்கன்னா ஒரு 100 அந்த மீனராசிக்கு தனியாக தெரிவாங்க. ஏன்னா குரு அருள் அங்கே இருக்கும், பிரகாசம். எவ்வளோ வெளிச்சம் இருட்டாக இருந்தாலும் ஒரு விளக்கு ஏற்றினா அந்த விளக்கை பார்ப்போம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி விளக்கு போல் எண்ணமும் உள்ளமும் கொண்டவர்கள் தான் இந்த மீனராசிக்காரங்க. அப்போ மீனராசிக்காரர் 7.5 சனி வந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பற்றி கலங்காதீங்க. நீங்கள் எப்போயும் மீன் எப்படி சுறுசுறுப்பாக இருக்குங்க, தூங்குதா? எப்படி அந்த மாதிரி உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருந்தால் உங்களுக்கு பணம் அப்படியே அள்ளி விளையும். பொண்ணு விளையிற பூமி மாதிரி உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். வேணாம் வரும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இந்த மீனராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் மீண்டு வரதுனால நீங்கள் சுறுசுறுப்பாக, பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, இளைஞராக இருந்தாலும் சரி, வயசானாலும் சரி, சுறுசுறுப்பை மட்டும் விட்டுறாதீங்க. இதுதான் உங்கள் மிகப்பெரிய சொத்து. உங்கள் சுறுசுறுப்பு தான் உங்களுடைய ஆயுள், உங்கள் சுறுசுறுப்பு தான் உங்களுடைய சுகம், உங்கள் சுறுசுறுப்பு தான் உங்களுடைய தனம், உங்கள் சுறுசுறுப்பு தான் உங்கள் வெற்றி. இப்படி குரு வக்கர பயிற்சியில் மீனராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாதமாக 120 நாள் நீங்கள் நினச்சி பார்க்கக்கூடிய அதிசயங்கள் நடக்கும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல தகவல் சந்திப்போம். மீனராசிக்காரர்களுக்கு குரு வக்கர பயிற்சி நல்வாழ்த்துக்களுடன் நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.